அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு சப்ஜெக்ட் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அதெல்லாம் வந்து மாறி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. மீடியாவே பார்த்திங்கனாக்கா அந்த எதிரி மூலமாக பேசுகிறாங்களே பட்டிமன்றம் மாதிரி, அதுலேயே வந்து பெண்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தியாக இருக்குன்னு என்ன அவசியம்? பப்ளிக்காகவே வந்து டிவியில் வந்து பேசுகிறாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது 70% ஆயிடுச்சுங்க. நாட் ஒன்லி 1, 2, 100க்கு அதாவது 10க்கு 7 பேர் சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒருத்தர் ஒத்து போகிறதில்ல, இந்த வசியத்தன்மை இல்லை, விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு துளி அளவும் இல்லை. அதை 10ல் 3 பேர் போகிறாங்களே, அது எப்படி போகிறாங்க? அது வழியெல்லாம் போகிறாங்க. அது ஏதாவது வேலைக்கு போகாமல் இருக்கும், வீட்டோடு இருக்குது, மாமியார் மருமக பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சோமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அந்த 10ல் 3 பேர் இருப்பாங்க. மற்ற 7 வேலைக்கு போகிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கேன், அதில் இருக்கேன், இதில் இருக்கேன்னா ஓட்டம் நடையமாக செல்லக்கூடிய அவர்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது. 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் பகிர்ந்து வேலை செஞ்சால் நடக்கும். பகிர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று பகல் ஷிஃப்ட் போகும், ஒன்று நைட் ஷிஃப்ட் போகும். இங்கே போய் பகிர்றது அதுதான் குலம். கேட்டால் அமெரிக்காவில் நைட் 12 மணி தான் இங்கே வந்து பகலாம் இல்லை. இங்கே நைட் 9 மணிங்கும் போது அவனுக்கு வெடியுதாமா. அப்போ அவனுக்கு வெடியும் போது நீ இங்கே தூங்குற நேரத்தை போட்டு போய் வேலை செஞ்சிட்ருக்கோம், சரிங்களா? என்ன ஆகும் அப்புறம்? அதில் ஒன்று பகல், ஒன்று நைட்டில், ரெண்டுமே நைட் போனாலும் என்ன ஆகும்? வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா அதுவும் பார்த்திங்கன்னா களை எடுத்துடலாம், நாற்று நட்டுடலாம், ஃபிசிக்கலாக வேலை செஞ்சிடலாம், சரிங்களா? ஃபிசிக்கலாக வேலை செய்யும்போது நாடி நரம்புலாம் அப்படியே புடச்சி அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு தூக்கம். அப்படி போட்டு எழுந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்ம தெம்பாக இருக்கும். நீ ஒன்றும் இல்லை, ஃபோன் ஒரு 1/2 மணி நேரம் பாரு, கம்ப்யூட்டர் ஒரு 1/2 மணி நேரம் பாரு, கண் அப்படியே சொட்டும். அந்த சூடு இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த சூடு, அந்த ஃபோனில் நம்ம வரக்கூடிய அந்த சூடு, அது வந்து பாடியில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பாடியை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன ஆகும்? உடம்பு சூட்டினால உங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். தாம்பத்திய உறவு பண்ணக்கூடிய எண்ணமே இருக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபோனில் கண்டதையும் பார்த்துட்ருப்பேன், அதை இதையும் பார்த்துட்ருப்பேன், அதிலே சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. குடும்ப வாழ்க்கையில் நமக்கு வந்து அந்த ஈடுபாடுகள் வந்து குறைந்து விடும். காரணம், இந்த கணினியில் வேலை செய்வது, ஃபோன் அதிகமாக பார்ப்பது. இதனால் கர்ப்பம் தரிப்பதாகட்டும், தாம்பத்திய உறவாகட்டும் வெகுவாக குறைந்துவிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கூடிய விரைவிலே வந்து குடும்பம் பிரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தன் தேர்ட் பர்சன் வர வேண்டியதாக இருக்குது. அந்த தேர்ட் பர்சன் வந்து இவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, இல்லை அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க. அப்படிங்கும்போது இருவருக்குள்ளே மறுபடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அவங்க பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சில பேருக்கு நம்ம பண்ணுறோம். அது வந்து ஆல்ரெடி டைவர்ஸ்டு. ஸோ 2 பேருக்குமே வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்கனாக்கா நம்ம சேர்த்து வைக்கிறது தவறில்லை. ஆனால் ரீசன் இதுதான், 2 பேர் வேலை செய்கிறது இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனை. அது வேலை செய்யலாம், ஆஃபீஸில் வேலை செஞ்சால் பிரச்சனை இல்லை, ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சால் பிரச்சனை இல்லை. கணினியிலும் ஃபோனிலும் வேலை பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக 100% பிரச்சனை வரும். பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.